புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதா அமையணும், உண்மையானதா அமையணும், போலி எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நம்ம மீண்டும் அரசியல் வெற்றி பெற முடியும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி சீரமைப்புகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செதுக்கிடுறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவது தான் வலுவான படைக்கு அடையாளம். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க? மக்களுக்கு உழைக்காமல், போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்தலை தோற்றா அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம் தான் ஸ்பெஷலிஸ்ட். சிறப்பாக கொடுப்போம். போன முறை ஜெயித்த பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து ஆட்சி, நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோற்ற பிறகு நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போகிறோம். அவங்களுடைய நலனுக்காகத்தான் துணை நிற்க போகிறோம். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்கள் பசங்க கிட்ட, உங்கள் உறவினர்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. வெளியில் பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசாக வாங்கணும். இப்போ இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றுறதுல பிஸியாக இருக்கார். சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கக்கூடியவங்க நாங்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும் என்கிற நினைப்போடு உழைக்கணும். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை கழகத்தில் அதிகம் சேர்க்கணும். புதிய புதிய நிர்வாகிகள் வரணும். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின இயக்கத்தை, நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் வளர்த்த இந்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்தெடுப்போம்.